ஹாய் ஃப்ரெண்டு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. என்ன வீடியோன்னு பார்க்காதீங்க, திட்டாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே வீட்டுக்கு இருக்க ப்ரீவியஸ் வீடியோ தாங்க. இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன், வாய்ஸ் ஓவரும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி அதனால் நம்ம சேனலில் போட்டலான்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். இதாங்க வீடோட ஃப்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களே, அதான் இந்த கோலம் வந்து நான் போட்டதுக்கப்புறம் இங்கே எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா, என்னோடய 3 மாமியார் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு மொத்தம் 5 பேர், இன்னும் 2 பேர் வரல. இவங்க வந்து என்னோடய மாமியார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து காட்ட மாட்டேன் முகத்தை அப்படியே சொல்லி முகத்தை மூடிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து வெளியில் ஒரு பூஜை இருந்ததுன்னு அதுக்கு தான் ஐயர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதை தான் வந்து கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இவங்க அவங்க பொண்ணு இங்கே தான் ஐயர் ரெடி பண்ணார். இது வந்து வெளியில் கார் ஷெட்டு விடுவோம் இல்லைங்க, அதுக்காக பெருசாக போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ஐயர் எல்லா பூஜைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இது ஏதோ பூமி நம்ம தோண்டும் போது போடுறதுக்காக ஏதோ சொன்னார். நம்மளுக்கு அது சரியாக தெரிலங்க. அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதும் என்னோடய அடுத்த இது. அதனால் அதை பற்றி எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கல. இங்கே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளேயும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் காலையில் ஃபங்க்ஷனுக்கு. இதுதான் மெயின் டோருங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயல்வெளி, அது வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக சாப்பாடுக்குன்ட்டு. ஆனால் மழை பெஞ்சதுனால அது அன்றைக்கி அங்கே போடல, மெத்தையிலே போட்டுக்கலான்னு முடிவு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹாலுங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹால் தாங்க அது. இங்கே வந்து காலையில் பண்ணுறதுக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே பார்த்திங்கன்னா இது நேராக பூஜை ரூமுங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து இங்கே தான் வச்சுருந்தோம். இங்கே குட்டி பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு இருந்தாங்க அண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க. பாண்டிச்சேரியில் ஆர்டர் பண்ணி அங்கே மேட்டூரில் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜு, சாம்சங் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கி கொடுத்துருந்தோம், டபுள் டோர். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு ஒரு ரூம் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பூஜை ரூம், இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். அப்படியே வந்திங்கன்னா இன்னொரு சைடு ஒரு ரூம் இருக்குது. அது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னா, இது அதை விட கொஞ்சம் சின்னது. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு காமிக்கிறேன். இது ஒரு பெட்ரூமு, சரிங்களா. எல்லா ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூமோடு தாங்க இருக்குது. எதுக்குமே பாத்ரூம் இல்லாமல் அப்படின்ல. இங்கே வந்து செப்ரேட்டாக போடலை. அது ஒன்று தான் சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஒன்று தனியாக ஒன்று போட்டிருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. இது வந்து இப்போ சிங்க்கு, உண்மையாக வாஷ் பேஷன் இந்த மாதிரி இருக்குமா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து டைனிங் ஏரியா. இது டைனிங் ஏரியாவில் இருக்கிற செல்ஃபு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ பாத்திரம் வேணாலும் போட்டு வளர்க்கலாம். கல்யாண பாத்திரமே போடலாம், அந்த அளவுக்கு பெருசு. கல்லெலாம் அடுக்கி வச்சுருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பால் காய்ச்சறதுக்காக அடுக்கி வச்சுருந்தோம். அப்படியே வந்துட்டு இது வந்து பேக் சைட் டோருங்க. டோரில் இறங்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஹைட் அதிகம். படிக்கட்டு போடணும். இன்னும் வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குது இங்கே. சரி சொல்லிவிட்டு அதுக்கு கிரகப்பிரவேசம் முடிச்சிடலாம், நல்லா இருக்கான்ட்டு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. ஐயர் வந்து அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு கேட்டே இருந்தார். வீடியோ எடுக்கும்போதே நடுவில் அவருக்கு தேவையானலாம் எடுத்து கொடுத்துட்டே தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்புறம் பூவு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி நாள், நாங்கள் ஊருக்கு போன முன்னாடி நாள் தான் எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு வந்தோம். அப்படியே வந்து பெரிய ஐயர் வந்தார். உடனே அப்படியே ஒரு 11 o'clock கிட்ட இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, மண் தோண்டும் போது அதில் ஏதாவது பூச்சி புழு இதெல்லாம் இருந்திருக்கும். அவர் ஏதோ சாங்கிலாம் சொன்னாருங்க, அதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மந்திரம் சொன்னார். அவ்வளோ நேரம் சொல்லி அந்த பூஜையை ஓரளவுக்கு ஒரு 12 to 1 அந்த கேப்பில் எடுத்துகிட்டு போய் விட்டார். ஒரு 2 மணி நேரம் இந்த பூஜையை பண்ணாருங்க. அவர் பூஜையை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த ஐயருக்கு வந்து ஏதோ வெளியூர் பழனி, அங்கேருந்து பக்கம் பழனி, மேட்டூர்லேருந்து ஒரு 1.5 hours தான் அப்படின்றதுனால அவர் வந்து பழனியில் ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது கோயிலில், முருகன் கோயிலில். அதனால் வந்து கிரகப்பிரவேச டைம் வந்து 4 o'clock சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நாங்களாம் வந்து சண்டை போட்டோம். சண்டைன்ட்டுல பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. அவர் வந்து கமிட்மெண்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் இன்விடேஷன் அடித்தோம். நீங்கள் எப்படி முன்னாடியே செய்கிறீங்க, நல்ல நேரம் வராமையே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு சைட்லேருந்து அவங்க எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணி நைட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சுற்றி நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். எல்லோரும் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாருக்கும் தூக்கம் அடித்து தள்ளுது. இருந்தாலும் அந்த பூஜையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து உட்காந்துட்டு அப்படியே பூஜையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோலாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த மந்திரம் இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்னி குண்டம் அதுதான் ரெடி பண்ணி அந்த பூஜை. இது ஒரு 1 ஹவர்னால் அந்த அக்னி குண்டத்தில் என்னென்னவோ போட்டிருந்தார். நிறைய பொருள்லாம் அதில் போட்டு நிறைய மந்திரம் இதெல்லாம் சொல்லி அதுவும் ஒரு மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் நம்ம ஊர் சைடில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணுவாங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒருவேளை நம்ம வீட்டுக்கட்டில் நம்ம எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே அட்டன் பண்ணும்போது காலையில் போய் தான் அட்டன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஒரு சிலர் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கோமாதாவை கூட்டிகிட்டு வருவோம், அவ்வளோதான். மற்றபடி ஐயர் வந்து எல்லா சங்கையும் பண்ணுவார். இதுதான் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில். அதுதான் மற்ற ஊருங்களில் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைக்கா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்ததில்லை. நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த மாதிரி மிட் நைட்டில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விடிய காலையில் தான் கிரகப்பிரவேசம் அந்த பூஜை பண்ணுவாங்க அப்படின்றது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சரிங்களா. எல்லாத்தையும் ஓரளவுக்கு அப்படியே வந்து ஐயர் திருப்பியும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார். கொஞ்சம் முடிச்சு விடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் இருந்தாலும் நம்ம சைடில் இருந்த பெரியவங்களாம் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் எடுத்தோன்னெலாம் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுறோம், அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு எல்லா பூஜையும் ஃபுல்ஃபில்லாக முடிச்சு கொடுத்துட்டு போங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் தானே கமிட்மெண்ட் வாங்கியிருந்தோம், பேமெண்ட் பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வழியாக ஆகணும் அப்படி இப்படின்னு முடிச்சு காலையில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து இது நடுவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 ஹவர் தாங்க டைமிங் கொடுத்தாரு ஐயர். இதே 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு அந்த பூஜை முடிய. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி எல்லோரும் வர்றதுக்கே ஒரு 2-2:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வந்த கையோடையே திருப்பி சாங்கிலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ போக அப்படின்ட்டு. எல்லாம் சுற்றி சொந்தக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. வெளியிலேருந்து யாருமே வரலைன்னா அந்த டைமுக்கு ஒரு 3-4 மணி போல் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான் இருந்தோம். பூஜை டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் மாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஐயர் இருந்தார் இல்லைங்களா, அவர் தான் எல்லா சாங்கியத்தையும் பண்ணார். அதை முடிச்சுட்டு ஐயர் வந்து என்கிட்ட பாலை கொடுத்து போய் காய்ச்சி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னாங்க. சொல்லிட்டு நான் தான் வந்தேன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா எங்கள் அம்மா என் கூட வந்து விறகுலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் பால் பொங்கும் போது நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு பால் பொங்க போகிற அதை எங்கே இது பண்ணிவிடுவோமோ, நம்மளால் ஏதாவது இதுவாகிடுமோ, நான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். பால் ஓரளவுக்கு பொங்கிடுச்சிங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பாலையும் எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் பந்தி பரிமாறுறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு 11-12 ஓ கிளாக் கிட்ட தான் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். இவ கூட தான் விளையாடி பேசிகிட்டு இருந்தோம். சரிங்களா. ஓகேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இவ கூட தான் விளையாடிட்டு இருந்தோம். அவளுக்கு தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்தால் ஃபோனை பிடிங்கிட்டா அப்படின்றதுனால தெரியாத மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகேங்களா. பாருங்கள். ஓகே, பாய்ங்க.